सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। 18வது ஸ்லோகம். सर्वं सुखं विद्धि सुदुःखनाशात् सर्वं च सद्रूपम् असत्यनाशात् चिद्रूपमेवं प्रतिभानयुक्तं तस्मादखण्डं परमात्मरूपम्. सुदुःखनाशात् सर्वं सुखம். எதெல்லாம் ஆத்தியாசிகமாக இருக்கோ ஆத்தியாசிகமான விஷயங்கள் விசாரம் பண்ணும் பொழுது இல்லாம போயிடுறது, ஸ்ருதி பிரமாணத்தினாலையும் இல்லாம போயிடுறது. துக்கம் துக்கம் தெரியறது என்கிட்ட அப்படிங்கிறதுனால துக்கம் இருக்கு அப்படின்னு நையாயிகாள் நியாயத்தை அனுசரிச்சிருக்கக்கூடிய துவைதிகள் எல்லாரும் அதை ஹேத்துவா சொல்றா. உலகத்துல துக்கம் தெரியறதே அதனால ஆத்மாவுக்கு துக்கம்ன்ற குணம் இருக்கு அப்படின்னு. நாம என்ன சொல்றோம், சித்தாந்திகள் துக்கம் தெரியறதுனாலேயே துக்கம் உன்னுடையதில்லை, எதெல்லாம் உனக்கு தெரியறதோ அது உன்னுடையதில்லை. எத்த திருஷ்யம் தத்தது அனுதம் திருஷ்யத்துவாத்து அப்படின்னு ஹேத்து கொடுக்கறது. பார்க்கப்படுறதுனாலேயே அது அனுதம். ஏன்னா பார்க்கப்படுறதெல்லாம் பரதந்திரமாக இருக்கு. நித்தியம் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறதுக்கு பரதந்திரம்னு பேர், பாரதந்திரியம். ஏன்னா பார்க்கப்பட்டால்தான் அது இருக்குன்னு ஆகிறது. அப்படிங்கிற பொழுது பார்க்கின்ற வஸ்துவை ஆசிரியிச்சுதான் பார்க்கப்படுகின்ற பொருள்கள் இருக்கின்றன. அப்போ பார்க்கின்ற வஸ்து சத்தியமாக இருக்கு, பார்க்கப்படுகின்ற பொருள்கள் சத்தியத்துக்கு ஆசிரித்தமாக இருக்கு. அதனால அதெல்லாம் மித்தியா அப்படின்னு சாஸ்திரங்கள் காண்பிச்சு கொடுக்கிறது. அதனால இந்த துக்கமானது நாசத்தை அடைஞ்சிடுறது சத்ஸ்வரூபம் ஞானம் ஏற்பட்ட உடனே. நாசத்தை அடையிறதுன்னா துக்கத்துக்கான ஹேத்து இருக்கலாம். எப்படி நாசம் அடையிறது அப்படின்னு கேட்டா, என் காரு டென்ட் ஆயிடுத்து, அது எனக்கு துக்கத்தை ஏற்படுத்துறது. ஆத்ம ஞானம் வந்துடுதுன்னா டென்ட் போயிடுமான்னா, டென்ட் போயிட போறது இல்லை, டென்ட்டா தான் இருக்கும். ஆனா அது உனக்கு துக்கத்தை ஏற்படுத்தாது. அந்த துக்கம் ஏற்படுத்துகின்ற தன்மை அந்த டென்ட்டுக்கிட்டேந்து போயிடுத்து அப்படின்னு ஆயிடுறது. அதுதான் துக்க நாசம்னு சொல்றது. துக்க நாசாத்து துக்கம் இல்லாம போயிடுறது. சுகம் இல்லாம போயிடுறதான்னா சுக தாரதமியம் தான் இல்லாம போறதே ஒழிய ஸ்வரூப சுகம் சதா இருந்துன்னு இருக்கு. தூக்கத்திலையும் இருக்குன்னு சொல்றோம் நம்ம. ஏன்னா சுரூபமாக இருக்கிறதுனாலதான் தூக்கத்திலையும் சுக அனுபவம் ஆனந்தம்னு சொல்றது. அது சுகம்னு ஏன் சொல்றது இல்லைன்னா, சுகம்னா தாரதமியம் இருக்கணும். தாரதமியம்னா ஒண்ணுத்தோட ஒண்ணு ஜாஸ்தி, ஒண்ணுத்தோட இருக்கிறதுலயே இதுதான் ஜாஸ்தி. தரப்பு தமப்பு. சம்ஸ்கிருதத்துல சுகதரம் சுகதமம் அப்படின்னு சொல்றது உண்டு.
அப்போ இதை விட அது அதிக சுகம்னா சுகதரம், இதுதான் இருக்கிறதுலயே அதிகமான சுகம்னா சுகதமம். அதனால ஒண்ணுத்தோட ஒண்ணு ஜாஸ்தி, இருக்கிறதுலயே அதிகமானதுன்றதெல்லாம் சொல்லப்படக்கூடிய விஷயங்களுக்கு தாரதமியம்னு சொல்றது. தரப்பு தமப்பு ரெண்டுமே இருக்கக்கூடிய பொருள்களுக்கு தாரதமியம். அந்த தாரதமியம் இருக்கக்கூடிய சுகம் நித்யா ஸ்வரூப ஸ்வரூபானந்தமாக இருக்க முடியாது. இப்போ சூரியனுடைய பிரகாசம் எப்படிப்பட்டதுன்னா, மேகத்தால மறைக்கப்பட்டிருக்கிற சூரியன், பாகு ஜாஸ்தியா இருக்கும் பொழுது மறைக்கப்படுற சூரியன் என்ன, அதுக்கப்புறம் காலங்காத்தால உற்பத்தி ஆகும் பொழுது தெரிகிற சூரியன், ஒரு சூரியனுடைய சக்தியும் ஒரு லெவல்ல இருக்கு. நல்ல கன மேகங்கள் மறைச்சுட்டு இருந்தா சூரியனே தெரியாத அளவுக்கு ஆகிறது. இல்ல எக்லிப்ஸ் வருது, கிரகணம் வந்து பிடிக்கிறதுன்னா அப்ப சூரியன் ரொம்ப கம்மியா தெரியாது. இதெல்லாம் தாரதமியம், சூரியனுடைய பிரகாசத்தினுடைய தாரதமியம். இதெல்லாம் சூரியனுடைய முழுமையான உண்மையான ஒரு பிரகாசமான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஏன்னா ஏதோ ஒண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மறைக்கிறதுனால எந்த அளவுக்கு மறைக்கப்படுறதோ அந்த அளவுக்கு கம்மியா தானே பிரகாசம் தெரியறது. அப்போ சூரியனுடைய சுரூப பிரகாசம்ங்கிறது ஒரு பூர்ணமான பிரகாசம். அது எதுவுமே மறைக்காம அது மட்டுமாக இருக்கும் பொழுதுதான் அது சித்திக்கிறது. அதே மாதிரி இந்த தாதாத்மிய புத்தி தேகத்திலையும் அதுலயும் இதுலயும் இல்லாம போய் நான் சின்மாத்திர சுரூபம்ங்கிற அந்த ரெகக்னிஷன், காக்னிட்டிவ் நாலெட்ஜ்ன்னு சொல்லுவார் என் குருநாதன். அறிவு சார்ந்த எல்லா ஞானமுமே புத்தியில தான் ஏற்படுறது. விருத்தியாத்மகம்தான் ஞானம். இந்த ஞானம் மட்டும் புத்தியில ஏற்படாம வேற எங்கேயோ ஏற்படுறது இல்லை. எல்லா ஞானமும் புத்தியில ஏற்படுறது. அந்த மாதிரி ஆத்ம ஞானமும் புத்தியில தான் ஏற்பட வேண்டியது, புத்தியில தான் ஏற்படும். ஆனா அகண்டார்த்த போதக ஞானம், அகண்டாகார விருத்தி ஞானம்னு சொல்றது. சாகார விருத்திங்கிறது இப்போ இதுதான் மரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விருத்தி இருக்கு, அது மரத்தை போய் அடையிறது, விருத்தியாத்மகமாக மரத்தை அடையிறது. அப்ப மரம்ங்கிற பலம், ஞான பலம் எனக்கு சித்திக்கிறது, இது மரம்னு சொல்றேன். விருத்தி வியாப்தி பல வியாப்தின்னு ரெண்டு விஷயத்த சொல்றது உண்டு. இந்த ஞானம் எப்படி ஏற்படும்ங்கிறது, மரம் என்கின்ற ஒரு விருத்தி, அங்க இருக்கின்ற மரத்தினுடைய பலம், மரமே எனக்கு தெரிந்து இதுதான் மரம் அப்படிங்கிற ஒரு ஞானம் ஏற்படும் பொழுது ரெண்டும் சித்திக்கிறது. விருத்தி வியாப்தி பல வியாப்தின்னு பலம் வியாபிக்கப்படுறது. அந்த மரமானது என்னுடைய அந்த கரணத்தினால, இந்த துணியானது என்னுடைய புத்தியால வியாபிக்கப்படும் பொழுது துணி ஞானம் எனக்கு ஏற்படுறது. ஆத்ம வஸ்துவை பொறுத்த வரைக்கும் ஆத்மாங்கிறது இது என்று தெரியாத பொருள்ன்றதுனால அதை போய் வியாபிக்க முடியாது. ஏன்னா எது எல்லாத்தையும் வியாபிக்கிறதோ அதை பற்றிய ஞானம். அப்போ ஒரு விருத்தி மட்டும்தான் ஏற்படணும், இதுதான் நான் அப்படிங்கிற விருத்தி. இந்த பலன், இந்த இதுதான் நான்றத, அந்த இதுங்கிற தன்மை இருக்கே, அதுவே வந்து இதுதான் நான் ஏற்படல, நான் அப்படின்றது மட்டும்தான் ஏற்படுறது. அப்போ பல வியாப்தி அங்க சித்திக்க முடியாது, விருத்தி மட்டும்தான் சித்திக்கிறது. அந்த விருத்தி என்ன பண்றதுன்னா, நான் இல்லாத விஷயங்களை நான் நினைச்சுட்டு இருக்கனே, அதை எல்லாத்தையும் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது. அப்படிதான் இந்த ஞானம் ஏற்படுறது. அதனால இந்த அகண்டார்த்த போதமாக இந்த ஞானம் ஏற்படுறது அப்படிங்கிறதுனால சொரூபம் சித்திக்கிறது. அந்த சொரூப சித்தினால சொரூபம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் போயிடுறது, துக்க நாசமாகிறது. சத்ரூபம் அசத்திய நாசாத், அசத்திய வஸ்துவெல்லாம் போயிடுறது. சித்ரூபம் ஏவம் பிரதிபான யுக்தம் தஸ்மாத் அகண்டம் பரமாத்ம ரூபம். கண்டன் இல்லாத ஒரு வேற ஒரு பொருளே இல்லை அப்படிங்கிறதுனால அகண்டம். அது என்னன்னா பரம ஆத்ம ரூபம், சித் ஸ்வரூபம். சித்துங்கிறதே ஆத்மாதான். சித்துனா என்ன? அறிவு, அறிவினுடைய சாரம். அறிவுனா பொருள் பற்றி அறிவு இல்லை, அறிதலின் ஸ்வரூபம்.
அறிதல் எதனால் நடக்கிறதோ அந்த ஸ்வரூபத்தை சித் ஸ்வரூபம்னு சொல்றோம். அது நான் என்பதாக தான் இருக்க முடியும். இது என்று அறியப்பட முடியாததுதான் சித்ரூபம். அதனால்தான் அத பரம ஆத்ம ரூபம்னு சொல்றார். அந்த பரம ஆத்ம ரூபம் எல்லாத்தையும் நீக்கி தானாக நிக்கிறது. எல்லாம் அற. அதனால ஆனந்தம்ங்கிறது சுரூப சுகம், சுரூபானந்தம். சிதாத்மகமான வஸ்து எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாமல் தானாகி இருப்பதே பிரம்மம். 19வது ஸ்லோகம். சிதேவ தேஹஸ்து சிதேவ லோகாஹ சிதேவ பூதானி சிதிந்திரியாணி கர்த்தா சிதந்தః கரணம் சிதேவ சிதேவ சத்யம் பரமார்த்த ரூபம். தேஹஸ்து சிதேவ லோகாஹ சிதேவ பூதானி சிதேவ இந்திரியாணி சிதேவ கர்த்தா சித் அந்தఃகரணம் சிதேவ சத்யம் சிதேவ பரமார்த்த ரூபம் சிதேவ. தேகம்னு சொல்றனே, இந்த தேகம் அப்படின்னு சொல்ற பொழுது உடம்பு இருக்கிறது அப்படின்னு நான் ஒண்ணு சொல்றேன்னா, வாஸ்தவத்துல என்ன சொல்றேன்? தேகத்தினுடைய அனுபவம் இப்பொழுது இருக்கிறதுன்னு சொல்றேன். தேகம் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது தேகானுபவம் இருக்கிறது. துணி இருக்கிறதுன்னு சொன்னா துணி அனுபவம் இருக்கிறது இல்லையா? அந்த அனுபவம்ங்கிறத வேற பதத்தினால போட்டோம்னா துணி சைதன்யம் இருக்கிறது. அனுபவம்ங்கிறது என்ன? துணி பிரகாசம். அது துணி தெரிகின்றதுங்கிறது துணி அறிவு அப்படின்னு அர்த்தம். அனுபவம்ங்கிறத துணி அறிவுன்னு எடுத்துக்கலாம். அனுபவம்ங்கிறத வார்த்தையை மாத்திரம். இப்போ அந்த துணி அறிவுங்கிறது தான் துணி சைதன்யம். தேக சைதன்யம் இருக்கிறது, துணி சைதன்யம் இருக்கிறது, என் முக சைதன்யம் இருக்கிறது. கம்ப்யூட்டர் இருக்குன்னா கம்ப்யூட்டர் சைதன்யம் இருக்கிறது. இங்கிலீஷ்ல சொல்லும்போது கம்ப்யூட்டர் கான்சியஸ்னஸ் ஈஸ். கம்ப்யூட்டர் ஈஸ்ன்னு சொன்னா கம்ப்யூட்டர் கான்சியஸ்னஸ் ஈஸ்ன்னு சொல்றோம். அதான் உண்மை. ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். என்னுடைய புத்திக்கு அந்த வஸ்து பிரகாசிக்கிறது இப்போ அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம். இருக்கிறதுங்கிற பொருளுக்கு அதான் அர்த்தம். இருக்கிறதுன்ற வார்த்தைக்கு அதான் பொருள். அப்போ தேகா அஸ்தின்னா தேக சைதன்யம் அஸ்தின்னு அர்த்தம். அதனால தேகம் சைதன்யத்தோடு சேர்ந்துதான் இருக்கு. எப்பவுமே தேகத்தை சைதன்யத்திலேருந்து பிரிச்சு பார்க்கவே முடியாது. இந்த துணி சைதன்யத்தோட சேர்ந்துதான் இருக்கு, சைதன்யத்திலேருந்து பிரிச்சு பார்க்க முடியாது. என்ன சொல்றேன் நீங்க? துணியில ஏது சைதன்யம்? ஜடப்பொருள் தானே. ஆமாம்பா. ஆனா துணி பிரகாசிக்கிறது ஒரு சைதன்யத்துல பிரகாசிக்கும் பொழுதுதானே துணி ஆகிறது. ஏதன வஸ்து இத துணி அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் அது துணி. இருக்கிறதுன்னு அது தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் அது இருக்கு. வெள்ளைன்னு தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் வெள்ளை. சூரியன்னு தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் சூரியன். அப்போ சித்து வியாபகமாக தான் சூரியன் இருக்கு. சித்தால வியாபிக்கப்பட்டுதான் துணி இருக்கு. சித்தால வியாபிக்கப்பட்டுதான் கதவுகள் இருக்கு. சித்தால வியாபிக்கப்பட்டுதான் எறும்புகள் இருக்கு. சித்தால வியாபிக்கப்பட்டுதான் மரங்கள் இருக்கு. சித்தால வியாபிக்கப்பட்டுதான் மலைகள் இருக்கு. அதனால சிதேவ லோகாஹா, லோகங்களாம் சித்ஸ்வரூபந்தான். பஞ்சபூதங்களும் சித்ஸ்வரூபந்தான். தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷஸ் சம்பூதः ஆகாஷாத்வாயுः வாயோரக்னிः அக்னேராபः அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதயः
ஓஷதீபியோ அன்னம்னு சொல்றதோன்னா வேதம். அப்போ பூதங்கள் எங்கேருந்து ஏற்படுறதுன்னா ஆத்மால இருந்து ஏற்படுறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லிட்டு தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனஹான்னு சொல்றது வேதம். அதனால பிரம்மமாகிய அந்த ஆத்மா அப்படின்னு ஆறுது. அப்போ ஆத்மாதான் பிரம்மம் அப்படின்னு அங்க சொல்றது வேதம்னு ஆச்சாரியோட பாஷ்யம். அப்படி அது வழியாக பார்த்தாலும் பூதங்களாக இருக்கிறது சைதன்யம் தான், சித்மாத்திரம் தான். பூதம்ங்கிறது தெரியறதுமே சித்தில பிரகாசிக்கும் பொழுதுதான் தெரியறது. அதனாலையும் சிதேவ பூதானி, இந்திரியாணியும் சித்துதான், கர்த்தாங்கிற நானும் சித்துல தான் பிரகாசிக்கிறேன், என்னுடைய அந்த கரணமும் சித்துல தான் பிரகாசிக்கிறது, சித்தினாலதான் பிரகாசிக்கிறது. அதனால பரமார்த்த ரூபம் உண்மையாக இருக்கிறது எதுன்னா, சத்தியஸ்வரூபமாக இருக்கிறது எதுன்னா சித்து ஒண்ணுதான். மற்ற எதுக்கும் இருக்கின்ற தன்மையே கிடையாது, நாமரூபமாக தான் இருக்கு. அதனாலதான் வேதம் வாசாலம்பனம் விகாரோ நாமதேயம் விருத்திகா இத்தியேவ சத்தியம் ஏவம் சதேவ சத்தியம் இது அவதாரையன்னு சதேவ சத்தியம். அதனாலதான் சத்தியஸ்வரூபம் சன்மாத்திரம் தான், அதுதான் சின்மாத்திரம் அப்படின்னு சொல்றது வேதம். 20வது ஸ்லோகம். நமே பந்தோ நமே முக்தி நமே சாஸ்திரம் நமே குரு மாயா மாத்திர விலாசோ ஹி மாயாதீதோஹமத்வயः. மே பந்துஹு நா மே பந்தஹ நா மே முக்திஹி நா மே சாஸ்திரம் நா மே குருஹு நா மாயா மாத்திர விலாசஹ ஹி அஹம் மாயாதீதஹ அஹம் அத்வயः அஹம். எனக்கு பந்தம் கிடையாதுன்னு சொல்றான். ஏன்னா முதல்ல அந்த கேள்வியே சிஷ்யன் என்ன கேட்கிறான், என்னவோ வேதத்தை கேட்டேன், நீதான் தத்துவமசின்னு சொன்னேன், ஆனா பந்தம் போகலையே, திருப்பி திருப்பி சம்சார வாசனை வருதே அப்படின்னா நிதித்தியாசனம் பண்ணுவா அப்படிங்கிறதுதான் அங்க தாத்பரியம். ஏன்னா அவன் சொல்றதுல இருந்து என்ன தெரியறது, சிரவணம் பண்ணிட்டான், சிரவணத்துல ஆபாதத்தமாக ஓரளவுக்கு ஞானம் வந்துடுத்து. ஆபாதத்தம் கூட சொல்ல முடியாது, அபரோக்ஷ ஞானம் தான் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா சில பேரு பரோட்ச ஞானம் ஏற்பட்டுட்டு அதுக்கப்புறம் மனன நிதித்தியாசனத்தினால அது அபரோக்ஷ ஞானம் ஆகிறதுன்னு சொல்ற ஒரு வழி இருக்கு. ஆனா அதுல சாரம் இல்லை. அபரோக்ஷ வஸ்துக்கு ஏது பரோட்ச ஞானம்? நான் ஆத்மாங்கிறது ஞானம் இருக்கணும், இல்ல அஜ்ஞானம் இருக்கணும். ஞானம்னா அது அபரோக்ஷ ஞானமா தான் இருந்தாகணும், அதை பரோட்சமா தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏதோ ஒரு ஈஸ்வரன் இருக்கார், சர்வவியாபியா இருக்காரு, ஏதோ எங்கேயோ இருக்காருன்னா அது ஞானமே கிடையாது, அது பரோட்ச ஞானம் சொல்ல முடியாது. அது நீ கேட்டிருக்கிற வாக்கியத்துல உன் மேல இருக்கிற நம்பிக்கைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஸ்ரத்தை அப்படிங்கிறதா அது சொல்றதே ஒழிய அபரோக்ஷ வஸ்துக்கு பரோட்ச ஞானம் பார்க்க முடியாது. சிரவணத்தினால மட்டும்தான் ஞானம் ஏற்படுறது. அந்த ஞானம் பிரதிபந்த சப்பிரதிபந்தக ஞானம்னு சொல்றது. அத ஞானம் இருக்கு, ஆனா அவைலபிளா இல்லை உனக்கு முழுக்க. எப்பயோ மட்டும்தான் கேட்கும் பொழுது ஆமா 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 இதுதான் பிரம்மம் அப்படின்னு இருக்கு. வெளியில சித்த நாள் கழிச்சு ஆத்துக்காரியோட சண்டை போட ஆரம்பிச்சோடனே பிரம்மமாவது ஒண்ணாதுன்னு மறந்து போயிடுறது. அதுக்கு சப்பிரதிபந்தக ஞானம்னு பேர், நிஷ்டை இல்லை அப்படின்னு. அது காரணம் என்னன்னா சுவாபாவிக பிரவருத்தி. ஏற்கனவே எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரங்கள்ல துவைதபாவமே இருந்ததுனால அதனுடைய வாசனா பிரபலமா இருக்கிறதுனால இந்த ஞானமானது உனக்கு அவைலபிளா இல்லைன்னு ஆகுது. அதனால இந்த சிஷ்யன் சொல்றதுல இருந்து குரு அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறார். பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய உன்னுடைய ஞானம் பிரதிபந்த நிவர்த்தி ஆகணும்னா இவ்விதமாக நீ நிதித்தியாசனம் பண்ணு அப்படிங்கிறது இங்க தாத்பரியம். அதனாலதான் முதல்லயே நான் என்ன சொன்னேன், இந்த கிரந்தத்தையே நிதித்தியாசன கிரந்தமாக தான் பார்க்கணும் அப்படின்ற என் அபிப்பிராயத்தை சொன்னேன். நிர்வாண ஷட்கம் முதலான ஸ்தோத்திரங்கள்லாம் நிதித்தியாசன பரமான ஸ்தோத்திரங்கள் தான்.
ஏன்னா அங்க பிரக்கிரியெல்லாம் கிடையாது. மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம்னா ஏன் நாகம் மனஹான்னு சொல்லல. அதை எப்படி ஞானத்தை ஏற்படுத்துறதுங்கையும் அங்க சொல்லல. வெறும்னா ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டு போயிடுறது. ஹைபாத்தசிஸா எஸ்டாப்ளிஷ் பண்றது இல்லை. அது மாதிரிதான் இங்க நமே பந்தஹா அப்படின்னா, ஏன் நீ பந்தம் இல்லை அப்படிங்கறது சொல்லல. ஓரளவுக்கு நம்ம இங்க வியாக்கியானம் பண்ணும் பொழுது அதை சொல்றோம். இருந்தாலும் இத மனசுல ஏற்கனவே ஏன் பந்தம் இல்லை அப்படிங்கிற பந்தமாக நான் இல்லை, இல்லை எனக்கு பந்தம் கிடையாது அப்படிங்கிறது சிரவணத்தினால நீ தெரிஞ்சின்றத இங்க நமே பந்தா நிதித்தியாசனம் பண்ணலாம். என்னென்ன விதமான பந்தங்கள்லாம் இருக்கோ, இருக்கிறதாக உனக்கு பிரகாசிக்கிறதோ, அந்த பந்தங்கள்லாம் உண்மையாகவே உன்னுடைய சுரூபத்துக்கு இருக்கா அப்படின்னு விசாரமாக பண்ணிட்டு ஒரு நாள் நிதித்தியாசனம் பந்தம் எடுத்துன்னு பண்ணலாம். அடுத்த அரை மணி நேரம் பந்தத்தை பத்திய நிதித்தியாசனம், ஆத்மவஸ்துவான எனக்கு என்ன பந்தம் இருக்கு அப்படின்னு நமே பந்தா, அது ஒரு நிதித்தியாசனம். நமே முக்தி, மோட்சங்கிறது எனக்கு கிடையாது. இது ரெண்டுமே புரியலையே, பந்தத்துல தானே கஷ்டப்படுறோம். இத்தனை விதமான பந்தங்கள் என்ன பந்தப்படுத்துறது, அதனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்துடுத்து. தேக சம்பந்தமான பந்தம், தேகத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால பந்தம் எல்லாம் இருக்கு. பந்தம்னா வெறும் புத்திரன் மித்திரன் ஆத்துக்காரி மட்டும் இல்லை, தேசத்தோடு பந்தம், என்னுடைய ப்ரொஃபஷனோட பந்தம் இல்லையா, என்னோட வெஹிக்கிள் கிட்ட பந்தம், எல்லா விஷயமும் என்ன பந்தப்படுத்துறது. எதெல்லாம் எனக்கு துக்கத்தை ஏற்படுத்துற ஒரு கெப்பாசிட்டி வச்சுன்னு இருக்கோ, சாமர்த்தியம் இருக்கோ, அதெல்லாம் எனக்கு பந்தம் தான். ஆனா ஆத்மவஸ்து சர்வவியாபி, இதை தவிர ஒண்ணுமே இல்லைங்கிற பொழுது எது அதை பந்தப்படுத்த முடியும்? ந பத்னந்தி அப்படின்னு சொல்றாருனோ கீதையில. மேன முக்தி, பந்தம் இருந்தாதான் மோட்சம். இப்போ மோட்சமே கிடையாதா? எதுக்கு இந்த சாஸ்திரத்தை எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் இப்போ? ஏன்னா உனக்கு மோட்சமே கிடையாதுன்னு சொல்றதுக்கு தான் சாஸ்திரம். ஐயோ இல்லப்பா, உனக்கு மோட்சமே தேவையில்லை, ஏன்னா நீ நித்திய முக்தா, நித்திய முக்த ஸ்வரூபம் ஸ்வரூபம், அதனால உனக்கு மோட்சத்துக்கான அவசியம் இல்லை. தேவைப்பட்டாதானே முக்தி இருக்குன்னு. நித்திய முக்தா, அதனால்தான் இது பிராப்தசிய பிராப்தின்னு சொல்றேன். ஏற்கனவே கிடைச்சிருக்கிற சித்த வஸ்து, சித்தம் ஏற்கனவே முக்திங்கிறது உனக்கு சித்தமா இருக்கு. அப்பயும் ஒரு கேள்வி வரலாம், அப்ப என்னத்துக்கு இதெல்லாம் படிச்சு கஷ்டப்படணும்? ஏற்கனவே சித்தம் தானே, எனக்கு தெரியலன்னா தெரியாம இருந்துட்டு போட்டோம், ஆனா நான் முக்தம் தானே அப்படின்னா, அது தெரிஞ்சாதான்பா உனக்கு அதனால பலன் கிடைக்கும். நீ முக்தன் அப்படிங்கிற ஞானம் ஏற்படும் பொழுதுதான் உனக்கு இந்த பிரச்சனைகள் நிவாரணம். முக்தி கிடைக்கிறது எதுக்கு? என்னுடைய பிரச்சனைகள் நிவாரணமாகணும்னு தானே. துக்க நிவர்த்தி தான் நான் தேடுறேன், முக்தி ஆக்சுவலி தேடல. மோட்சத்தெல்லாம் எங்கேயோ போறதெல்லாம் யாரும் தேடல. எனக்கு இந்த துக்கம் வேண்டாம், லிமிட்டேஷன் வேண்டாம். அதுக்கு நம்ம பெயர் கொடுத்திருக்கோம் மோட்சம். அந்த லிமிட்டேஷன் துக்க நிவர்த்தி உனக்கு தேவைன்னா நீ நித்திய முக்தான்றத தெரிஞ்சுட்டாதான் முடியும். அதனால அது தேவைதான். நமே சாஸ்திரம், எனக்கு சாஸ்திரம்னா ஒன்னு நிலைப்படுத்துறது, கட்டுப்படுத்துறது. எது படுத்தும்? சர்வவியாபி, எல்லா காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒண்ணுத்தை யாரு நிர்ணயம் பண்ண முடியும் என்ன எதுன்னு? அது மாதிரி நான் குரு, சிஷ்யனும் கிடையாது, குருவும் கிடையாது. மாயா மாத்திர விலாசகா, இதெல்லாம் இருக்கே, இந்த பந்தமா இருக்கட்டும், முக்தியாக இருக்கட்டும், சாஸ்திரமா இருக்கு, இதெல்லாம் அவித்யா காலத்துலதான். மாயையினுடைய விலாசம் தான். ஆனா உன் சுரூபம் என்னன்னா மாயாதீதா துவயா, இரண்டாவது பொருளே இல்லாமல் மாயையெல்லாம் கடந்த ஞப்தி ஸ்வரூபம் தான் உன் சுரூபம்.
நாளைக்கு இதை பத்தியும் நீ கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் இல்லாத வஸ்து. இல்லைன்னா தெரியறது. அதான் தெரியறதுனாலயே இல்லை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 21ஆம் ஸ்லோகம். ராஜ்யம் கரோது விஜ்ஞானி பிக்ஷாமடது நிர்பயः தோஷைர்ன லிப்யதே சுத்தः பத்மபத்ரமிவாம்பசா. இங்க ஒரு கேள்வ சிஷ்யனுக்கு வரலாம். என்னன்னா, நான் பத்தன் இல்லை, முக்தன் இல்லை, சுத்த சைதன்யம், நிர்மலம் இதெல்லாம் சொல்றேன். ஓரளவுக்கு எனக்கும் புரியுறது. ஆனா தினம் இங்க ஆசிரமத்துல உட்கார்ந்து காரியம் பண்ண வேண்டியிருக்கு. விவகாரத்துல ஈடுபட்டு இருக்கேன். என்னதான் இந்த சிரவணம் பண்றேன், மனனம் பண்றேன், நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருக்கேன்னாலும் அப்பப்போ விவகாரத்துல ஈடுபட்டு தானே இருக்க வேண்டியிருக்கு. நான் ஒண்ணும் அப்படியே நிஷ்டையில எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து தியானத்துல உட்காரலையே. அதுதான் சகஜ சமாதியை பத்தி இங்க சொல்றார். சகஜ சமாதி ஜீவன் முக்தி லட்சணத்துல ஒண்ணு சகஜ சமாதி. அதுதான் பகவான் கீதையில சொல்லும் பொழுது ஸ்தித பிரஜ லட்சணம்னு சொல்றார். அர்ஜுனன் கேட்கிறான், ஸ்தித பிரஜ்ஞஸ்ய காபாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத கிமாசீத விரஜேத கிம் பிரபாஷேத கிம் விரஜேத. என்ன பண்ணுவான். ஸ்தித பிரஜன்றவன் ஞானியானவன் எப்படி பேசுவான், என்ன உட்காருவானா, எழுந்துப்பானா? அதுக்கு சொல்றார், அந்த நேரடியா அதுக்கு பதிலே சொல்ல. அவனுடைய புத்திஸ்திதி என்ன? ஸ்திததீஹி முனிருட்சதே. அவனுடைய பார்வை எப்படி இருக்கு, திருஷ்டி எப்படி இருக்கு அப்படிங்கறதான் சொல்றார். அவன் இப்படி உட்காருவானா மாட்டானா அதை பத்தி கவலை இல்லப்பா, அதுல சாரம் இல்லை. ராஜ்யம் கரோது பிக்ஷா மட்டத்து. ராஜ்யத்தை தான் பரிபாலனம் பண்ணட்டும், பிச்சைதான் எடுக்கட்டும், ஆனா அவனை எதுவுமே தொடாதுராப்பா. தோஷைர்ன லிப்பியதே சுத்தா பத்மபத்திரம் இவ. தாமரை இலையில ஜலம் படுமோ, எவ்வளவுனா ஜலம் அது மேல ஊத்து, ஒரு சொட்டு ஒட்டாது அது மேல. அதனால தோஷைகி நலிப்பியதே, ஒரு தோஷம் மேல அவன் மேல படாது, துவைத்த பாவம் படாது. அவன் எதுக்கா அப்ப பண்றான்னா, பண்றதுனால அவனுக்கு பிரச்சனை இல்லை, அதனால பண்றான். அவன் சும்மாதான் உட்கார்ந்தானுன்ற கண்டிஷன் யாரும் போட முடியாதே. கோ விஷிஹி விதிஹி கோ நிஷேதா. சாஸ்திரம் வேதமே சொல்றது. நீ யாரு அவனை ஒன்னும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? இந்த சுவாமிகள் இருந்தார், அவர் ஃபாரினுக்கு போனாரு. என்ன ஃபாரினுக்கு போனாருன்னா போனார், அவர் என்ன சுத்தி பாக்குறதுக்கு போனாரா? அங்க இருக்கிறவாளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கா போனா? அவள்லாம் கூப்பிடுறா. இங்கேருந்து போனா அவளுக்கு எங்கேயோ எத்தனையோ பேர் ஃபாரின்ல போய் மாட்டின்ட்டா. அவளுக்கும் ஒரு வழி வேணும், இந்த இதுல இருந்து துக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு. அவள்லாம் ஒரு விருப்பப்படும் பொழுது அவர் போறார், போய் ஞானத்தை உபதேசித்துட்டு வராருன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம யார் அதுக்கு கட்டளை போடுறது? சன்னியாசி இப்படிதான் இருக்கணும். இது இந்த காலத்துல ஒரு பெரிய விஷயம். இது மகாபெரிவா அவளை மட்டும்தான் சாப்பிட்டா, இன்னைக்கு இருக்கிறவர் தோசை சாப்பிடுறார். நான் பெரிவாளை சொல்ல, மத்த சன்னியாசி யாரையா சொல்றேன். அதை போடுறது அந்த நம்ம யாரு ஸ்கேல் எடுத்துன்னு போய் சன்னியாசியை மெஷர் பண்ணி பாக்குறதுக்கு? நமக்கு என்ன தெரியும் எது ரைட்டு தப்புன்னு நிர்ணயம் யார் பண்றா? அவர் அப்படி இருக்கார், அவர் இருந்தார், இவர் இப்படி இருக்கார், இவர் இப்படி இருக்கார். நம்ம விதி நிஷேதம் சொல்ல முடியாது ஞானிக்கு. கட்டுப்படுத்துறதுன்னா அப்ப ஞானி எப்படி? அவர் சர்வதந்திர சுதந்திரகான்னு சொல்றது. எல்லாத்திலேருந்தும் கட்டு அறுபட்டவர்கள். நம்ம பண்றத பத்தி அவ கவலைப்பட போறதும் இல்ல. நீ என்ன வேணா திட்டிக்கோ. துல்லிய நிந்தா ஸ்துதிர்மௌனி அப்படின்னு சொல்றார் பகவான் கீதையில. மானாபமானையோ ஸ்துல்யா. நிந்தா ஸ்துதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஞானியானவர். நிந்த பண்றதுனால நமக்குதான் பாவம் வருமே ஒழிய
ஏன்னா ஞானிய நிந்த பண்றவனுக்கு ஞானி பண்ணு எதே அவர் இப்போ எந்த மனுஷனா இருந்தாலும் ஒரு இயக்கம்னு இருக்கும் பொழுது அதனால சில பாப புண்ணியங்கள் வரதான் வரும். ஞானி ரோட்ல நடந்தாலும் காலில் ஒரு 4 எறும்பு பட்டு சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஞானி மூச்சு விட வேண்டியிருக்கே, மூச்சுக்குள்ள கூட பாக்டீரியா போறது, ஏதோ போறது, உயிரினங்கள் போய் உயிரை விடலாம். அப்ப அதனால சில பாபங்கள் புண்ணியங்கள்லாம் ஏற்படுறது ஞானிக்கும். ஆனா அவரை தொடாது. ஏன்னா சாட்சாத் பிரம்மமாக இருக்கிறதுனால. அப்ப எங்கடா போறது அந்த பாப புண்ணியம்னா, யாரு நிந்த பண்றானோ அவனுக்கு இது போகிறதுன்னு இருக்கு சாஸ்திரம். ஆத்மஜம் பூஜையே பூதிகாமகான்னு வேதம் சொல்றது. உனக்கு லௌகிக சுகங்கள் பண்ணுனாலும் ஆத்ம ஜானிய பூஜை பண்ணு. அப்படி பண்ணும் பொழுது லௌகிக விஷயங்களும் உனக்கு சித்திக்கிறது. அதனால ஞானிய நம்ம விதி நிஷேதம் பண்ணி அடைக்க முடியாது. அவர் என்ன பண்றதோ அவருக்கு ஏன் போகக்கூடாதுன்னு இல்லையே. ஞானி ஏன் பாடம் நடத்துறார்? நடத்தக்கூடாதுன்னு நம்ம யார் சொல்றது? அவருக்கு நடத்தணும்னு தோணித்து நடத்துறார். இன்னொரு ஞானி ஒண்ணும் நடத்த மாட்டேங்கிறார், சும்மா உட்காந்து. அவர் சும்மா இருக்கணும்னு தோணித்து அவர் சும்மா இருக்கார். இந்த ஞானி அவளை மட்டும் சாப்பிட்றார். அவருக்கு அவள் சாப்பிடணும்னு பிராரப்தம் அவர் சாப்பிட்றார். இவர் தோசை சாப்பிட்றார், இவருக்கு தோசை சாப்பிடணும்னு பிராரப்தம் இவர் சாப்பிட்றார். அதனால நம்ம ஒரு ஸ்கேலை வச்சுட்டு இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். நம்ம எதை எப்படி ஆசிரியக்கணும் ஞானின்னா, அவருடைய உபதேசங்கள்னால நமக்கு ஞான பிரகாசம் ஏற்படுறதா, புத்தியில தெளிவு ஏற்படுறதாக தெரிந்தால் அந்த குருவை ஆசிரி. அவ்வளவுதான். ஏன்னா இப்போ நான் இதுல ஒரு அனுபவத்தை நான் பார்த்துட்டேன். நிறைய பேரு ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டுறா, ஒரு ஞானி ஒரு சன்னியாசி இப்படிதான் இருக்கணும்ட்டு. அது மட்டும் வச்சுட்டு இவாளா போய் ஒருத்தரை போய் ஆசிரியிக்கிறான். அங்க பார்த்தா இதெல்லாம் இருக்கே ஒழிய ஞான விஷயம் கம்மியா இருக்கு. நான் தனிப்பட்ட முறையில யாரையும் சொல்ல, பொதுவா சொல்றேன். நான் பார்த்த அனுபவத்துல அங்க போய் மாட்டின்ட்டு பல வருஷங்களை செலவு பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒட்டுமொத்தமா இது மேல நம்பிக்கையை ஒண்ணு இழந்துடுறான். இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம தத்தளிக்கிறான். இதுக்கு சொல்றேன், நம்ம ஒரு ஞானிய ஏன் இந்த சந்தர்ப்பம் இருக்கனால நான் சொல்றேன். இங்க ராஜ்யம் கரோத்து பிக்ஷா மட்டத்து தோஷை நலிப்பியதே சுத்தா. ஞானியினுடைய திருஷ்டியிலிருந்து எதுவும் பட போறது இல்லை. நம்ம லௌகிகவாதிகள் திருஷ்டியிலேருந்து பார்க்கும் பொழுது இவன் ராஜ்யம் பண்றானேன்றதுனால இவன் ஞானி இல்லைன்னு சொல்லிட முடியாது. இவன் பிக்ஷதான் பண்றான்றதுனால இவன் ஞானிதான்னு தீர்மானம் பண்ணவும் முடியாது. காஷாயம் போட்டவன்லாம் ஞானின்னு சொல்ல முடியாது, காஷாயம் போடாதவன் ஞானி கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப எதை வச்சுரா நீ பண்ணுவேன்னா, யாருனுடைய போதத்தினால உனக்கு புத்தியில பிரகாசம் கொஞ்சம் தெரியறதோ அவன்கிட்ட நீ போய் சரணடை. அதுதான் ஒரே தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷந்தி ஞானம். அது யார போய் நீ பிரணிபதனம் பண்ணுவ? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குருமேவ அபிகச்சேது. பரீட்சலோகான் கர்மஜிதான் நிர்வேதமாயாத் பிராமணா நாஸ்தி அகிருதா கிருத்தேன தத்விஜானார்த்தம் குருமேவ அபிகச்சேது. சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சொல்லியிருக்கு. சிரவணம் பண்ணவரா இருக்கணும், வேதாந்த சிரவணம் பண்ணி அந்த வேதாந்த விஷயங்கள்லயே நிஷ்டை இருந்துன்னு இருக்கணும். எப்படி அவருக்கு நிஷ்டை இருக்குன்னு தெரிஞ்சுப்ப அப்படின்னு கேட்டா என் குருநாதர் சொல்வார், வேற விஷயங்கள்ல நிஷ்டை இல்லைன்னா இதுலதான் நிஷ்டை இருக்கணும் அப்படின்னு யூகிக்க வேண்டியதுதான் வழி. ஏன்னா வேற வழி இல்லையே. ஒருத்தருக்கு நிஷ்டை எதுல இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? வேற பொருள்கள்லயோ புகழ்லையோ மற்ற மாதிரி விஷயங்கள்லயோ ஒருத்தருக்கு நிஷ்டை இல்லைன்னா அவர் சோத்திரியனா இருக்காருன்னா அவர் அப்போ ஞானஸ்வஸ்துலதான் ஸ்வரூபத்துலதான் நிஷ்டை வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் கைடன்ஸ் கொடுக்குறார். அதனால இங்க நீ என்ன பண்றேங்கிறத பத்தி கவலைப்படாத, சிஷ்யன்ட்ட சொல்றாரு குரு. உன்னை எதுவும் தொட முடியாது. ராஜ்யம் பண்ணாலும் சரி, பிக்ஷை எடுத்தாலும் சரி, எந்த காரியம் செய்யறேங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி பாக்குற உலகத்தைங்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்றார். 22ல இருந்து அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.